வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஏஆர் பேசுகிறேன். உங்களுக்கு பணமும் புகழும் பதவியும் வேணுமா? நான் சொல்கிற கோயிலுக்கு போங்க. இது வந்து 100% உங்களுக்கு நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த முருகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு அமைதி கிடைக்கும். அதேமாரி நீங்கள் வெற்றி பெறத்துக்கான 100க்கு 100% சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோயில் பேர் வந்து தங்கமலை முருகர் கோயில். இது வந்து பெங்களூரில் இருக்குது. ஆர்டி நகர்லேருந்து கிட்ட உங்களுக்கு. இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா ஆடி கிருத்திகை திருவிழா தான். இன்றைக்கி நம்ம முருகரை வந்து ராஜ அலங்காரத்தில் நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு நான் நம்புகிறேன். இது வந்து இடும்பருடைய சிலை பாருங்கள். இந்த சைடு அகத்தியர் இருக்கார். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஔவையார் இருக்காங்க. பாருங்கள் தரிசனம். இது வந்து மூலஸ்தானம். இது நம்மளால் இப்போ ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, ஏன்னா ரஷ் அதிகமாக இருக்குது. வெளியில் பாருங்கள், இது ஓமோட சிம்பிள் வச்சுருக்காங்க. இது மலை மேலேருந்து பார்த்தா இந்த கிராமத்தோட, அதாவது பாதி பெங்களூர் உங்களுக்கு தெரியும். அந்த அழகு தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றது. இன்றைக்கி திருவிழான்றதால எல்லா விஷயமான இதாக இருக்குது. சின்ன பசங்க பாருங்கள் டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க, கபடி எடுத்துன்னு வந்துருக்காங்க. ஸோ இதோட பெருமை வந்து சின்ன பசங்களுக்கு கூட தெரியுது. ஸோ மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை வந்து முன்னேறதை நீங்கள் வந்து பார்க்கலாம். முருகருடைய அருள் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். பாருங்கள் மலையில் கூட பக்தர்கள் காவடி எடுத்துன்னு இந்த கோயிலுக்கு வராங்க. இது வந்து பெங்களூர் தமிழர் வந்து செய்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இது. முருகர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி கொண்ட தமிழ் மக்களாக வந்து இந்த பெங்களூரில் இருக்கிறவங்க இருக்காங்க. அதே போல் இந்த ஏரியா மட்டும் இல்லை, சுற்று வட்டாரம் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே, இந்துக்கள் எல்லாமே வந்து இந்த கோயிலில் காவடி எடுத்து வழிபடுறாங்க. கண்டிப்பாக உங்கள் டைம் இருக்கும்போது இந்த முருகரை வந்து தரிசிட்டு போங்க. அதே போல் திருமணம் ஆகாதவங்க, செவ்வாய் தோசை உள்ளங்க, இது போல் ஏதாவது வேறு எதுவும் வியாதிகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முருகர் கோயிலுக்கு வாங்க.